நூனலும் தன் வாயால் கெடும்னு நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். அதாவது சும்மா போயிட்டுருக்க பாம்பை நான் இங்கே தான் இருக்கேன் இங்கே தான் இருக்கேன்னு தவளை கத்தி கத்தியே தன்னை தானே காட்டி கொடுத்து அந்த பாம்பை இந்த தவளையை சாப்பிட்றோம். இதே மாதிரிதாங்க நம்மளோட வாழ்க்கையில் ஒரு சில இடத்துல என்ன பேசணும் எப்படி பேசணும்னு தெரியாமல் நம்ம பேசி ஏதாவது வம்பில் போய் முடிஞ்சிருது. வேதத்தில் பாருங்கள், நீதிமொழிகள் 21:23 போட்டிருக்கு, தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விளக்கி காக்கிறான்னு வேதத்தில் போட்டிருக்கு. ஆமாங்க, யார் உங்களை வம்பிழுத்தாலும் சரி, யார் என்ன பழி சொன்னாலும் சரி, அதெல்லாம் உங்கள் காதலையே வாங்கிக்காமல் நீங்கள் சைலண்ட்டாக இருங்க. ஏன்னா நீங்கள் அமைதியாக இருக்கும் போது தான் தேவன் உங்களுக்கு பதிலாக செயல்படுவார். இல்லை நானே பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்னு போனால் அந்த தவளை கதை தான் நம்மளுக்கும் நடக்கும். அதனால் யார் என்ன சொன்னாலும் சரி சைலண்ட்டாக இருங்க. ஏசப்பாவை செயல்பட விடுங்க. ஏசப்பா எல்லாத்தையும் சூப்பராக ஹேண்டில் பண்ணிடுவார். உங்களை பொய்ப்பள்ளி சொல்கிறாங்களா, கஷ்டப்படுத்துகிறாங்களா, சும்மா இருக்கவங்கள வேணும்னே வம்பிழுக்கிறாங்களா, கவலையே படாதீங்க. அமைதியாக இருங்க. ஏசப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்லுங்கள். ஏசப்பா சூழ்நிலைகளை தலைகீழாக மாற்றி போடுவார். யார் உங்களை பழி சொல்கிறாங்களோ, யார் உங்களை அவமானப்படுத்துகிறாங்களோ அவங்க முன்னாடி ஏசப்பா உங்களை உயர்த்தி வைப்பார். அதனால் வீணானதை பேசாமல் கோவப்படாமல் யார் என்ன சொன்னாலும் அதை ஏசப்பாட்ட மட்டும் சொல்லிட்டு அமைதியாக இருங்க. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமீன். We have all heard the proverbs, a frog destroys itself by its inability to keep its mouth shut. Yes, whenever the snake is searching for its prey, it will find the frog easily and kill it just because the frog couldn't shut its mouth. Likewise, in our life, we get into trouble and we get into fight just because we cannot stay silent when people talk behind our backs or talk bad about you, or when they badmouth about you, or when they accuse you for what you didn't do. They are doing that because to get you into trouble and destroy your peace. So don't allow them. Look what the Bible says in Proverbs chapter 21:23. Watch your tongue and keep your mouth shut, and you will stay out of trouble. Yes, if you want to stay out of trouble, even if they blame you for what you didn't do, just stay silent and keep your mouth shut. Because when you're silent, our God will take over. And when He takes over, He will make all the mouth shut who spoke against you and who blamed for you for the things you didn't do. And He will shut the mouth of the people who insulted you. But instead, if you try to talk back, you will get into trouble and the ending will not be good. So whenever you're facing situations like that, just keep silent, tell everything to our Lord and leave it in His hand and keep faith in Him, and He will change the situation and He will bless you before the people who made you feel bad and who made false accusation about you. So don't worry about the people and what they're talking about you. Just keep silent and let our God do His miracle. God bless you all. Have a blessed day. Amen.